சினிமா என்பது தான் பேச நினைக்கிற அரசியல், தான் சார்ந்திருக்கிற அரசியல் அப்படின்ற எண்ணத்தோடு அணுகுகிற சில இயக்குநர்கள் இருக்காங்க. அது வெற்றிமாறன் இருக்காரு, ரஞ்சித் இருக்காரு, அந்த வரிசையில் மாரி செல்வராஜ் இருக்கார். நானெல்லாம் திரையில் அரசியல் பேசுகிற ஆள் கிடையாது, தரையில் மட்டும்தான் பேசுகிறது, அதனால் திரைக்கு போகிறதில்ல. அந்த வகையில் வாழை மாரி செல்வராஜ் பேச நினைக்கிற அரசியலாகத்தான் அந்த படத்தை பார்த்தேன். வாழ்க்கையில் இந்த ஒரு ஆணுக்கு பெண் மேலே ஈர்ப்பு வர்றது சின்ன வயசுலேருந்து வரும். அது திருமணமாகிற நேரத்தில் பொண்ணு எப்படா வேணும்னு கேட்டால் ஆண் சொல்லுவான் எங்கள் அம்மா மாதிரி வேணும்மா. பெண்கள்கிட்ட கேட்டால் எங்கள் அப்பா மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் எங்கள் டீச்சர் மாதிரி வேணும்னு கேட்பாங்க. அதில் மாரி செல்வராஜ் சின்ன வயசுலேயே அவருடைய டீச்சரை சரத் சார் பேசும்போது சொன்னார், நான் 8வது படிக்கும் போதே டீச்சரை லவ் பண்ணேன்னு. சரத் சார் இப்பவும் லவ் பண்ணுவார் டீச்சரை. தானு சார் பேசும்போது தன்னுடைய டீச்சர்கள் எல்லாம் சொன்னார். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ இந்த டீச்சரை லவ் பண்ண அனுபவம் எல்லாத்துக்கும் இருக்கும். இப்போ சொல்லலாமா வேணாமான்றது தான் இப்போ இதில் இருக்கிற பிரச்சனையே. நானும் லவ் பண்ணியிருக்கேன். இப்போ என் கதையை மாறி எடுத்துட்டாருன்னு எப்படி போய் சொல்கிறது நான்? ஏன்னா எல்லாரும் லவ் பண்ணியிருக்கோம். இப்போ என் கதையை திருடி எடுத்துட்டாருன்னு சொல்ல முடியாது. இல்லை அதை பார்த்துட்டு இது என் கதைன்னு சொல்லி உரிமை கொண்டாடவும் முடியாது. ஒருத்தர் எடுத்துட்டாரு, சொல்லிட்டாரு, முதல்ல சொல்லியிருக்கணும், நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம். நான் பேர் சொல்லலை, ஏன்னா அவங்க இப்போ என்னுடைய தாய் ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அந்த டீச்சர் நான் இப்போ பேர் சொல்ல முடியாது. நான் லவ் பண்ணியிருக்கேன். மாரி செல்வராஜ் அந்த படத்தில் அந்த பையன் பேர் என்ன, அந்த கதாபாத்திரம் சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவன் எப்படி கர்ச்சிப்பெல்லாம் முகர்ந்து பார்த்தானோ அது மாதிரி நான் உங்களுக்கு பின்னாடி உட்காந்து அவங்க சேலை முந்தானையெல்லாம் பிடிச்சி பார்த்துருக்கேன். அதாவது இதை பார்த்துட்டு இன்னொரு டீச்சர் பார்த்துட்டாங்க. இதை இன்னொரு டீச்சர் பார்த்துட்டு, டீச்சர் என்ன வேலை செய்கிறான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு முட்டி போட சொல்லிட்டாங்க. சொன்ன முட்டி போட்டு நின்னேன். முட்டி போட்டதுக்கப்புறமும் நான் முட்டி போட்டு நின்று அந்த டீச்சரை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவனுக்கு எவ்வளோ திமிரு பாருங்க. டீச்சர் முட்டி போட சொன்னதுக்கப்புறமா அவன் உங்களை தான் பார்க்குறான் அப்படின்னு திரும்ப சொன்னாங்க. அந்த நினைவுகள்லாம் இருக்குது, மதுரை ஸ்கூலில் இருக்குது. அதுக்கு காரணம் அவங்க அழகாக இருக்காங்க அப்படின்றது கிடையாது, அவங்க நம்மக்கிட்ட அணுகிற அந்த முறை தான். அதுதான் அந்த காதலை உண்டு பண்ணதாக நான் நினைக்கிறேன். நான் இப்போ சமீபத்தில் அந்த டீச்சரை நான் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தேன், அந்த தாயை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறது தான் சரியானதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை மாரி செல்வராஜ் இந்த படத்தில் தன்னுடைய வாழ்க்கையை பதிவு பண்ணியிருக்காரு.